கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக டெல்டா பகுதிகளில் மும்முனை மின்சாரம் சரியாக வழங்காததால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தஞ்சை மாவட்டம் மரத்துறை பகுதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன்குமார், விவசாயிகளின் குற்றச்சாட்டு குறித்த முழு விவரம். வட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் விவசாய பணிகள் முற்றிலும் உறங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காவேரி ஆற்றினை நம்பி விவசாயம் மேற்கொண்டு வந்த டெல்டா பகுதி விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளாக காவேரி ஆற்றில் போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காததால் மின்சார மோட்டார் மூலம் விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் கோடை சாகுபடியில் பயிரிட்ட நெற்பயிர்கள் கருகும் நிலை உருவாகியுள்ளது. இது குறித்து விவசாயிகள் பலமுறை அரசு கோரிக்கை வைத்தும் மின்சாரம் கிடைக்காததால் தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே மரத்துறை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பனந்தாள் வைத்தீஸ்வரன் கோவில் செல்லும் சாலையில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக இப்பகுதி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். விவரங்களுக்கு நன்றி மதன்குமார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.